டீசல் கட்டண உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்னிந்திய லாரி உரிமையாளர்கள் நள்ளிரவு முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது பற்றிய முழு விவரங்களை நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், லாரி உரிமையாளர்களுடைய பிரதான கோரிக்கைகள் என்னவா இருக்கு? எத்தனை லட்சம் லாரிகள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? தென்னிந்திய லாரி உரிமையாளர்கள் மற்றும் தென்னிந்தியா முழுவதும், அதாவது தமிழகம், கர்நாடகம் உள்ளிட்ட 6 மாநிலத்தில் இந்த லாரி உரிமையாளர்கள் நள்ளிரவு முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். இவர்களுடைய பிரதானமான கோரிக்கை, லாரிகளுக்கு இன்சூரன்ஸ் காப்பீட்டு கட்டணம் உயர்த்தியிருக்கிறார்கள். குறிப்பாக 60% காப்பீட்டு கட்டணம் உயர்த்தியிருப்பதால் இந்த கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும். அதே போன்று தமிழகத்தில் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது. இந்த விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையும், அதே போன்று இந்தியா முழுவதும் RTO அலுவலகங்களில், வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் புதிய கட்டணம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இந்த புதிய கட்டண நடைமுறை லாரி உரிமையாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருப்பதாக லாரி உரிமையாளர்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்து தற்போது வேலைநிறுத்த போராட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் மட்டும் 6 லட்சம் லாரிகள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியா முழுவதும் 18 லட்சம் லாரிகள் ஒட்டுமொத்தமாக இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கார்கள். தற்பொழுது நாம் கோயம்பேடு மார்க்கெட்டில் இருக்கிறோம். இந்த இடத்தில் நாம் அந்த காட்சிகளை பார்க்கிறோம். வெளி மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய லாரிகள் வேலைநிறுத்தத்தால் இன்று இதே இடத்தில் நிறுத்தியிருக்கிறார்கள். அதே போன்று ஏற்கனவே மத்திய அரசிடம் நடத்திய பேச்சுவார்த்தையில், லாரி உரிமையாளர் சங்கம் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. தொடர்ந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக லாரி உரிமையாளர் சங்கத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த லாரி உரிமையாளர்கள் நடத்தி வரக்கூடிய இந்த போராட்டத்தால் தொடர் போராட்டம் நீடிக்கக்கூடிய காரணம் ஏற்பட்டால் காய்கறிகள், பழங்கள், அத்தியாவசிய பொருட்கள், அதே போன்று கட்டுமான பொருட்களை ஏற்றி செல்லக்கூடிய பொருட்கள் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. லாரி உரிமையாளர் சங்கத்தினை பொறுத்தவரை தமிழகத்தில் தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. அகில இந்திய அளவில் மத்திய அரசுடன் ஏற்கனவே கடந்த வாரம் நடத்திய பேச்சுவார்த்தையும் உடன்பாடு ஏற்படவில்லை. எனவே டீசல் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும், RTO அலுவலகங்களில் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்ற பிரதானமான கோரிக்கை தமிழகத்தில் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் முன்வைக்கிறாங்க.